நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். என் புள்ள வெளியில வந்தா போதும். இந்த கேஸுக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இறங்கிலே பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்ல. என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ற விஷயத்தார நீங்க என்ன உதவி கேட்டாலும் நான் செய்யறேன் சார். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுங்க சார். கோர்ட்ல கேஸ் வர அன்னைக்கு உங்க பொண்ணை கோர்ட்டுக்கு வராம பாத்துங்க சார். ப்ளீஸ் சார் போங்க. எந்த கேள்வியும் கேட்காம என் வண்டி பேக் வீலோட காத்து பிடிங்க விடுங்க. கௌதம் நீங்களா? ருத்ரா எங்க? என்ன இல்ல வண்டி பங்க்சர் ஆயிடுச்சு கௌதம், 2 வீலும். ஆமா, எங்கேயோ சக்கையா ஏத்திருப்ப போல இருக்க. மெக்கானிக்கு ஃபோன் பண்ண வேற அவன் 1 ஹவருக்கு மேல ஆகுங்கறான். நான் அர்ஜென்ட்டா போணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் இங்க பக்கத்துல ஆன் தி வே. பக்கத்துல தான். சரி இரு. தேங்க்ஸ். கௌதம் ஒரு காஃபி சாப்பிடலாமா? காலேஜுக்கு போகணும்னு சொன்ன. காஃபி சாப்பிட்டு கூட காலேஜ்க்கு போலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யார் அந்த சிந்தாமணி? இல்ல ஸ்பெசிஃபிக்கா நான் யாரையும் நினைச்சு கேட்கல. ஆனா எனக்கு என்னமோ அந்த பேர் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு. சிந்தாமணி. சிந்தாமணி. நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பழங்காலத்து பேர் தான், பட் ஓகே தான் தோணுது. கௌதம் இது உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். இதுக்கு தான் இந்த பில்டப்பா? சைக்கிள் கீ செயின். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் தேனும். இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி உன்னை பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மை சைல்ட். உன் வயசுல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் நீ இப்ப இருக்க. அந்த அயோக்கிய கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே தீரணும். நான் சாட்சி சொன்னாதான் அது நடக்கும்னா கண்டிப்பா நான் சொல்லதான் விரும்புவேன். That's it. இதுதான் கரெக்ட். இப்படிதான் இருக்கணும். ஆனா அப்பா பெர்மிஷன் இல்லாம நான் என்ன பண்ண முடியும் பெரியமா? 2 பேரும் சமரசமாகி ஒரு முடிவுக்கு வந்தாதானே நான் கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல முடியும். நடக்கும், எல்லாம் தன்னால நடக்கும். உன்னோட எந்த நியாயமான ஆசைக்கும் நான் குறுக்க நிக்க மாட்டேன். பட் அண்டர்லைன் த வேர்ட், நியாயமான ஆசையா இருக்கணும். ஏய், என்ன கீச்சன் புதுசா இருக்கு? இதுவா? இந்த ருத்ரால அவ கொடுத்தா. கௌதம், நீ என்னோட கௌதமா தானே இருக்க? அடி பாவி குள்ளச்சி, இப்படிலாமா வேற உனக்கு சந்தேகம் வரும்? இங்க பாரு, நைஸா சிரிச்சு பேசி என்ன டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்காத. கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. இங்க பாரு, நான் உனக்கு ஒன்று சொல்றேன். இதை நீ லைஃப் டைமோ நான் உனக்கு கொடுக்குற வாக்குன்னே நினைச்சுக்கோ. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா என் செல்ல குட்டி நீ ஒருத்தி தான். லுக் ருத்ரா, எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. பை த வே, உன் தேங்க்ஸ் நீ ஆல்ரெடி கீச்செயின் கொடுத்து சொல்லிட்டு போல இருக்கு. ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தேங்க்ஸ் போதும் ருத்ரா. ஐம் சாரி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணது தப்பா? சே, ஃபோன் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல. ஃபோன் பண்ண நம்பர் தான் தப்பு. நான் வேற ஒரு நம்பர் தரேன். இனிமே உனக்கு பேசணும்னா அந்த நம்பர் கால் பண்ணு, ஓகேவா? சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோ, 996291. இது கௌதமோட செகண்ட் நம்பரா? கௌதம் வைஃபோட நம்பர். நீங்க சொன்ன பைக் நம்பரை ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்து அட்ரஸை வாங்கிட்டேன் சார். ஆனா நீங்க பிரகாஷ்னு சொன்னீங்க, பட் இதுல பேரு வேற என்னமோ போட்டிருக்காங்க சார். இதான் சார் அந்த அட்ரஸ். ராமநாதன், இது யாரு புதுசா இருக்க? இதுல இருக்கிற வண்டி நம்பரு உங்களோட வண்டியா சார்? இல்ல, இந்த வண்டி ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒரு முக்கிய எவிடன்ஸா இருக்கு. போலீஸ் கிட்ட போனா அவங்க ரொம்ப லத்தாஜிக்கா இருக்காங்க. வேற வழி இல்லாம எனக்கு வேண்டிய நியாயத்தை நான் அடையறதுக்காக நானே முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கேன். நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு தேடி போனப்பதான் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் இந்த வண்டியை வச்சிருக்கான்னு தெரிஞ்சது. இந்த வண்டி என்னதுதான், நான் தான் வச்சிருந்தேன். ஆனா சார், என்ன சார் சொல்றீங்க? இந்த வண்டி உங்க வண்டினா அப்ப உங்களுக்கு அந்த பிரகாஷ் தெரியுமா? அவசரப்படாத தம்பி, நீ சொல்ற பிரகாஷ் எனக்கு தெரியும். பிரகாஷ் என்கிட்ட ஒரு காலத்துல வேலை பார்த்தான்னு சொன்னேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டான்னு கூட எனக்கு தெரியாது. போப்பா, போய் வேற வேலையை பாருப்பா. ஆனது கேஸ் விவகாரத்துல தலையிடாம இருக்கிறதா உனக்கு நல்லது.
இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களாப்பா? தேனே உட்காரு உட்காரு உட்காரு. நான் என்ன சொல்றேன்னா உட்காரு. சாரிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியம்மா என்னை கூப்பிட்டு அனுப்பி இந்த விஷயத்துல நீ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரியம்மாவா? இது எப்போ? நேத்து தான். கண் எதிரிலே ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை கண்டுக்காம போறது நடந்த தப்பை விட பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. அந்த ஆனந்துக்காக நான் கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதோ சாட்சி சொல்லாம இருக்கிறதோ கண்டிப்பா நடக்காது. எங்க முடிவை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். உங்க பிள்ளைய தனி கொடுத்து நான் அனுப்ப ரெடின்னா சொல்லுங்க. அவ வந்து குடும்பம் நடத்துவா. இல்லைன்னா இப்படியே கிடக்கட்டும். எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கிளம்பா, உங்ககிட்ட பேசுறதே மச்சான். மச்சான் முதல்ல பூஜா கூட பேச்சு கொடு. அவ கூட க்ளோஸ் ஆக ஆரம்பி. அவ கூட வெளியில போ. அடிக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு. பட் ஒன் திங், கௌதம பத்தி மட்டும் பேசவே பேசாத. பூஜாவை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அவ கூட ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்தீன்னா அவ மனசுல உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். உன்னை அவளும் ஃப்ரெண்டா நினைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் எல்லாத்த விடையும் முக்கியம். அப்படி நினைச்சிட்டானா அடிக்கடி வீட்டுக்கு போறதையோ கௌதம பாக்குறதையோ வெளியில போறதையோ யாரு கண்ணுக்கும் தப்பாவே படாது. இல்ல ரொம்ப போர் அடிச்சிச்சு, ஷாப்பிங் போலாம்னு தோணுச்சு. நீங்க என் கூட வரீங்களா? உனக்கு போர் அடிக்குதா? எனக்கு இங்க வேலை கொல்லுது. எனக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. என்னால ஷாப்பிங்க்கெல்லாம் வர முடியாது. உனக்கு வேணும்னா நீ போய்க்கோ. வெய் போன. அன்னைக்கு அவ உங்க அம்மா கிட்ட சொத்து வேணும்னு கேட்டது கூட பணத்துக்காக ஆசைப்பட்டு கேட்டது இல்ல மாப்பிள. தனியா போகணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை. அதை கேட்க தெரியாம தான் ஏதோ ஒளரி கொட்டி கிளறி மூடி இருக்கா. ஒரு பொண்ணை பத்தவனோட பொறுப்பு என்னன்னு தெரியுமாயா உனக்கு? எல்லாரும் தான் பொண்ணு புகுந்த வீட்டுல நல்லபடியா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உலகத்திலேயே உங்க ஒரு வீட்டுல தான் தாலி கட்டியும் வாழ வட்டியா வந்து சேருன்னு சொல்லுவீங்க போல இருக்கேன். மாப்பிள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. வேற எப்படி சொல்றீங்க அத்தை? நானும் இன்னைக்கு திருந்துவா, நாளைக்கு திருந்துவா, அடுத்த வாரம் சரியாயிடுவா, அடுத்த மாசம் மாறிடுவான்னு ஒப்புக்கு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு நமக்கு விதிச்சது இதுதான்னு எனக்கு நானே மனசை தேத்திக்கிட்டு அவ கூட இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மாவோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். லுக் டிம்பிள், உன் திமிரோட அளவு என்னன்னு நீ காட்டிட்ட. இனிமே ஏன் திமிரோட ஹைட்னு ஒண்ணு இருக்குல்ல, அத்தை என்னன்னு நீ பார்க்க போற. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே பார்க்க போகுது. ஆட்டமா ஆடுறீங்க? வக்கீரண்டி உங்க அத்தனை பேருக்கும் வேட்டு. இது பாரு ராணிமா, அப்பா ஒன்னும் என்ன கட்டாயப்படுத்தல. நான் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு அதட்டல, சத்தம் போடல. அமைதியா தான் கேட்டாரு. நான் முடியாதுன்னு கிளியர் கட்டா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேச்சையே அவர் விட்டுட்டாருமா. அதானே பார்த்தேன். நான் சொல்றது யாருக்கு முக்கியமா படுது? அவளை ஒரு பக்கம் நீ ஏத்தி விடுற, இன்னொரு பக்கம் அவங்க பெரியம்மா ஏத்தி விடுறாங்க. என் பேச்சு எங்க எடுப்பட போகுது? என்னடி சொல்றாரு உங்க அப்பா? அக்கா ஏத்தி விட்டாளா? ஆமா ராணிமா. ஆனந்த நான் புடிச்சு கொடுத்தத பத்தி அந்த இன்ஸ்பெக்டர் பெரியம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அதான் பாயிண்ட் அங்கிள் அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. பெரியம்மா வேற என்ன சொன்னா? சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்துனாங்க. எனக்காக நீங்களும் அம்மாவை கண்டவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு தலையெழுத்தாப்பா? என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தயவு செஞ்சு நீங்க இனிமே யார்கிட்டயும் போய் பேச வேண்டாம். அவளா வந்தா வரட்டும், இல்ல உங்க அம்மா வீட்டுல கடந்து சாகட்டும். இப்ப எதுக்கு அவளை பார்த்து மறைக்கிறீங்க? அவளுக்கு நம்பிக்கை சொல்லி தைரியம் சொல்லி கூட்டிட்டு போனோம். நாங்க சாமி கும்பிடுங்க. தேனே, நீ கொஞ்ச நேரம் இரு, 2 பேரும் சாப்பிட்டு வந்துடுறோம். சரியா? வாங்க டிஃபன் சாப்பிடலாம். எங்க தேனி எங்கங்க? ராணிமா, நான் உன்கிட்ட தான் வரேன். தேனே 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 ராணிமா, நான் ரோடு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டேன். அவ எங்க போனாலும் தெரியல. வேண்டாங்க. தேனி என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அவள? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா?
உங்களுக்கு ஒரு சிநேகிதம் தான் முக்கியம், அவர் செஞ்ச உதவி தான் முக்கியம், அவர் புள்ளைய காப்பாத்துறது தான் எல்லாத்தையும் முக்கியம். எல்லாம் தெரியுங்க. ஐயோ ராணிமா, நான் சொல்றத கேள. இந்த பாருங்க, போத நிறுத்துங்க. சார் வாங்க சாமி சார். என் பொண்ணு எங்க சார்? என் பொண்ணு எங்க சார் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்க பொண்ணா? எனக்கு ஒன்றும் புரியலையே. யாரை பத்தி கேக்குறீங்க? இந்த பாருங்க, இந்த பேச்செல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க பொண்ணை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. நான் மனசாட்சி விரோதமா எதுவும் பண்ண மாட்டேன் சார். எங்க சார் என் பொண்ணு? யோ எங்க என் பொண்ணு? என் பொண்ணு எங்க கட்டி கொண்டு போய்? என்னையா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட உதவி கேட்டலையா? நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டல. அதோட என் பையனை எப்படி காப்பாத்தணும்னு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்யா. தேவையில்லாம என் வீட்டு வாசலுக்கு வந்து சீனை போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த பார், தொலைச்சிருவோம் சொல்லிட்டேன். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. தள்ளியா? ஹலோ மேடம், ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். வாட்? ஆமா மேடம், ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்போ ஆம்புலன்ஸ்ல ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க மேடம். சரி நீங்க போங்க, நான் இப்ப சீக்கிரம் வந்துடுறேன். கான்ஸ்டபிள், இவனை கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். மேடம், ஏய், நான் உனக்கு அக்காவா? வயசுல யாரு பெரியவங்களா இருந்தாலும் அக்கான்னு சொல்றதுல தப்பு இல்லையேக்கா. இந்த கதையெல்லாம் வேணாம். விட்டா வயசை ஏத்தி விட்டுருவியே. ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு, அதுவே போதும். சரிக்கா. சாரி. சரி பூஜா, இவ கூட நான் எதுக்கு ஷாப்பிங் போகணும்? ஏன் டேஸ்ட் என்னன்னு இவளுக்கு தெரியுமா, இல்ல இவ டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியுமா? 2 பேருக்கும் பொதுவா பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும் பூஜா. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிச்சது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கலாம். கௌதம், நீ காப்பாத்து. அந்த ருத்ரா இங்க வந்திருக்கான். ஷாப்பிங் போகணும், கூட வாங்கன்னு உயிரை வாங்குறான். பெரியப்பா போயிட்டு வான்னு சொன்னதுனால நான் கூட போறேன். ஒரு 1 hourல வந்துடுறேன். பாய். ஆமா சார், நான் சொன்னேன்ல இந்த பாப்பா தான். பாப்பா, உன் பேர் என்னம்மா? சார் கேக்குறாருல, சொல்லு. பேரு தேனு சார். ஏன் தேனு? ரோட்ல சித்ரான்ற பொண்ண ஆனந்த்ன்றவன் கத்தியால குத்துனான்றது தான் இன்னைக்கு கேஸ். நீ தான் அதை நேர்ல பார்த்த சாட்சின்னு போலீஸ்ல சொல்றாங்க. என்னம்மா நடந்ததாங்க? நீ என்ன பார்த்த? அதை சார் கிட்ட சொல்லு. நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் சார். அப்போ சித்ரா அக்கா எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணா எதிரில் வந்துச்சு. சித்ரா அக்காவை நிறுத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வர முடியுமான்னு கேட்டாங்க. சித்ரா அக்கா மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அண்ணா, ப்ளீஸ் சித்ரா, மாட்டேன்னு சொல்லாத, உன்கிட்ட நான் பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு சித்ரா அக்கா என்னம்மா சொன்னாங்க? முடியவே முடியாது, நீ இங்க இருந்து போகலனா உன்னை குத்தி கொன்றுவன் மிரட்டினாங்க. அத நீ பாத்தியா? அந்த அக்கா அப்படி சொல்லும்போது நீ பக்கத்துல இருந்தியா? ஆமா சார், சித்ரா அக்கா படிக்கிற ஸ்கூல்ல தான் நானும் படிக்கிறேன். அந்த அக்கா அப்படிதான் சொல்லிச்சு. சொன்னது மட்டும் இல்ல, அவங்க ஸ்கூல் பேக்ல இருந்து ஒரு பேனா கத்தி எடுத்தாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. ஓ, சித்ரா தான் கத்தி வச்சிருந்தாங்களா அப்போ? ஆமா சார், அந்த அக்கா தான் கத்திய காட்டி மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா கத்தியாலேயே குத்திடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அண்ணன், வேணா சித்ரா, இப்படி எல்லாம் பண்ணாத, கத்தியெல்லாம் வச்சுக்காத, ரொம்ப ஆபத்து, அதை கொடுத்துடுன்னு அந்த அக்கா கையில இருந்து புடுங்க பார்த்தாரு. அந்த அக்கா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் விடாம கத்திய புடுங்க ட்ரை பண்ணாங்களா, அந்த அக்கா கைய வேகமா இழுத்தாங்களா, அப்ப அவங்க வயித்துல கத்தி குத்திடுச்சு. ஓ, அப்ப சித்ராவை வேற யாரும் குத்தல, அப்ப அவங்களே தான் வயித்துல குத்திக்கிட்டாங்கன்னு சொல்ற? ஆமா சார், என் கண்ணால பார்த்தேன். ஆனந்த் அண்ணனும் அந்த அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிச்சுக்கிட்டு விடு விடுன்னு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சார். யார் பார்த்தாலும் ஆனந்த் அண்ணன் தான் அந்த அக்காவை ஏதோ பண்ணாருன்னு நினைக்க தோணும் சார். மா, கரெக்டா பேசுன. இப்ப இங்க என்ன பேசனையோ அதை அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லிடு. என்ன? சரிங்க சார். சரிம்மா, நீ போ, உள்ள போய் உட்கார். கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு போது என் பொண்ணை காணோம். இந்த ஆளுதான் என் பொண்ணை எங்கேயோ கடத்தி வச்சிருக்காரு. நான் நேரா போய் வீட்டுல கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க, என் பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நான் பாத்துக்கிறேன். ராமநாதன், என்ன வேலை இதெல்லாம்? நீங்க என்ன அவ்வளவு பெரிய கிரிமினலா? ஒரு இன்ஸ்பெக்டரை டைவர்ட் பண்ணிட்டு கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல வச்சு உங்க பையனை காப்பாத்தலாம் நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்களையும் தூக்கி உங்க பிள்ளையோட சேர்த்து உள்ள வைக்க போறேன். செய்யட்டுமா? மேடம், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நான் சொல்றதை கேளுங்க மேடம். ஷட் அப். தேனை என்ன பண்ணீங்க? தேனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இந்த நிமிஷம் தேனி இங்க இப்ப வந்தாகணும், இல்ல நடக்கிறதே வேற. இந்த பார், எப்படியும் என் புள்ள மாட்ட போறான்னு தெரிஞ்சு போச்சு. என்னையும் பிடிச்சி உள்ள வைக்க போறீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? சாமிநாதா, உன் பொண்ண நான் கடத்தலையா, ஆனா யாரு கடத்தினதுன்னு நான் சொல்லணும்ல.
ஒரு நாள் உன் புள்ள என் வீட்டுக்கு வந்தாயா? சார் ப்ளீஸ் சார் 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 கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சொல்லுங்க சார். மாட்டுன்னு சொன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ப்ளீஸ் சார், உங்க காலில் கூட விடுறேன். எந்திரி சரவணா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் டீலுக்கு வரேன்ப்பா. என் புள்ள இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னா உன் தங்கச்சி கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கோர்ட் ஆரம்பிக்கிற நேரத்துல உன் தங்கச்சியை நீ கடத்திரு, அவ்வளவுதான். ஆனா ஏதாவது ஃப்ரெண்டு வீடோ கோவிலோ பார்க்கோ பீச்சோ ஏதாவது ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் உன் தங்கச்சிய கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. அந்த கேப்ல என் வக்கீல ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்திடுவாரு. எனக்காக இந்த உதவியை நீ செஞ்சேன்னு வச்சுக்க, நீ தேடிக்கிட்டு இருக்கிற பிரகாஷ் எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். இப்ப புரியுதா உன் பொண்ணு எங்க இருக்கானே? யோ, உன் புள்ளதான் அவளை கூட்டிட்டு போய் சித்ராவோட சொந்தக்காரங்க வீட்டுல தங்க வச்சிருக்கான். சரவணா, எதுக்கு நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? கோர்ட் நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரவணா. சரி தானே, அது எனக்கு தெரியாதானே. இங்க பாரு, உனக்கு முன்னாடி கோர்ட்ல ஆஜராக வேண்டியது அந்த சித்ரா. அவ தான் இங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கால, 2 பேரும் சேர்ந்து போலான்னு. அப்புறம் நான் வெயிட் பண்ணு. இங்க பாரு, நீ அங்க போய் சேர்றது என் பொறுப்பு, சரியா? சொல்லுங்க சார். என்னப்பா சரவணா, சொன்னபடியே உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டியா? அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என் தங்கச்சி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டா. அவளை பாதுகாப்பா எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். சந்தோஷம் தம்பி. நீ கொடுத்த வார்த்தையை நீ காப்பாத்திட்ட. நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல. இப்ப சொல்றேன், அந்த பிரகாஷ் ஆவடியில தான் இருக்கான். நம்பர் 32 செந்தில் ஆண்டவர் நகர், ஆவடி. ஓகேவா? தபார், இப்பவே நீ கிளம்பி போனன்னு வச்சுக்க, உடனே உன்னை பிடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? அதான் சொன்னேப்பா, கோர்ட்டுக்கு உன் தங்கச்சியை நீ வரவிடாம பாத்துக்கிட்டேனா நீ கேட்ட அந்த பிரகாஷ் அட்ரஸ உனக்கு காட்டி கொடுக்கறதானே சொன்னேன். அதானே பண்ண டீல். சொல்ற இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைனா அவர் தான் எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொடுத்தது கன்ஃபார்ம்னா. இந்த ஜென்மத்துல என் கௌதம் எனக்கு கிடைச்சே தீருவாண்டி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பூஜா இல்ல, இது மாதிரி 1 கோடி பூஜா வந்தாலும் நான் என் கௌதமை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கௌதம் என்னோட ப்ராப்பர்ட்டி தான். லூசாடா நீ? ஏன்டா இப்படி சென்டிமெண்டல் இடியட்டா இருக்க? கல்யாணமானவன் நீ, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதை பத்திலாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டியா? நினைக்கவே பயமா இருக்குடா. என்னோட முட்டாள்தனம் என் செல்வியும் குழந்தையும் பாதிச்சிருமோன்ற கவலை என்ன தூக்கம் வராம அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கடா. அதே சமயம் சரவணங்கிட்ட விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். செவில் பிஞ்சு போயிடும். அவெல்லாம் மன்னிக்கிற ஜாதியாடா. பாத்தில்ல எப்படி வெறி பிடிச்சு அலையறான்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் நேரா அந்த பிரகாஷை தேடி போய் அடிச்சு கொல்ல போறான். இதோ நிக்கிறாங்களே இன்ஸ்பெக்டர் அம்மா, உன் புள்ளையும் பிடிச்சி உள்ளதா போட போறாங்க. தானுக்கு தீனி சரியா போச்சுல்ல? ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? கோர்ட் வாசல்ல, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல ஏன் முன்னாடியே சவால் விடுறியா? அட விடுமா, இது என்ன பெரிய விஷயம்? கோர்ட்டுக்கு தானே, வா கிளம்பு. யோ வாயா. தைரியமா போங்க சார், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பெரிய தப்பு நடந்து போச்சு மாப்ள. சரவணுக்கு அந்த பிரகாஷ் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு. அவனை கொலை பண்ண போறேன்னு போயிட்டு இருக்கான். சரவணுக்கு பிரகாஷ் இருக்கணும் தெரிஞ்சிருச்சான். அவனுக்கு கொல்ல போற கிளம்பி போயிருக்கானடா. இதுதானே இப்ப மாமா போன் பண்ணி சொன்னாரு. டேய் இரு இரு, நீ ஏன் இப்ப பதட்டப்படுற? இல்ல மகன், நான் இப்பயே போயாகணும். அநியாயமா என்னால ஒரு நிர்வாகி சாக கூடாதுடா. டேய் ராஜேஷ், டேய் ராஜேஷ் நில்றா. டேய் சொல்றத கேளுடா. ராஜேஷ் நில்றா. ஐயோ ராணிமா, அதை ஏன் கேக்குற? சித்ராக்கா போன் பண்ணி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னதா சரவணன் தான் என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சான். இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. கெடுத்துட்டீங்களே மேடம். இன்னும் 1 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா சரவணா, ஐயோ சரவணா, சரவணா, என்னடா நீ?
என்னாச்சு? இது பாருங்க மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பையன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நான் தடுத்துட்டேன். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல. எங்க என் பையன் கொலைகாரன மாதிரி காலகாலத்துக்கு கெட்ட பேர் வாங்கிடுவானு கதி கலங்கி போயிட்டேன் இன்ஸ்பெக்டர். என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்தேன். ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு எங்க இருந்துடா இந்த வெறி வந்துச்சு? ரொம்ப நாளா ஒரு இடம் படியாம பாடா படுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நல்லபடியாவே அந்த டீலிங் முடிஞ்சு. நீ நினைச்சது இது வரைக்கும் எதுமா நடக்காம இருந்திருக்கு. இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக நாளைக்கு சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பார்ட்டியா? யூ டோன்ட் மைண்ட் நாளைக்கு நீ ஆர்கனைஸ் பண்ற பார்ட்டிக்கு கௌதமி என்னோட ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டுமா? வை நாட், தாராளமா கூப்பிடு. இல்லக்கா நாளைக்கு எங்க அம்மா ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கௌதமி உங்களையும் இன்வைட் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். என்ன கெட் டுகெதர்? எதுக்கு கெட் டுகெதர்? நாங்க எதுக்கு அதுக்கு வரணும்? அதான் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன்ல. மாப்பிள்ளையும் வருவாரு, பூஜாவும் வருவா. அவங்கள அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. Thank you so much பெரியப்பா. பூஜா என்ன நெருங்க விட மாட்டாங்கிறதுக்காக நான் நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. பூஜாவுக்கு நீங்க இப்பதான் புருஷன். எனக்கு போன ஜென்மத்திலேயே வாக்கு கொடுத்த மனுஷன். ஞாபகம் இருக்கா கௌதம் உனக்கு இதெல்லாம்? பாரு, நாளைக்கு அந்த ருத்ரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற பார்ட்டிக்கு நாம போக வேண்டாம். சரி கௌதம், நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு அந்த பார்ட்டி வேண்டான்னு தோணுதுடா. என்ன காரணம்னு கேட்டா சரியா பதில் சொல்ல தெரியல. எனக்கு அவளை பிடிக்கல கௌதம். அவளை நினைச்சாலே ஒரு மாதிரி கோவமும் வெறுப்பாவும் வருது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோயேன். புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன உனக்கு? நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போக வேணாம் அவ்வளோதானே? போக வேணாம் விடு. தெளிவா சொல்லு. அது நீ இப்போ நடுராத்திரி எழுப்பி தான் சொல்லணுமா? நாளைக்கு காலைல கூட சொல்லலாம்ல. நிஜமாவே போக வேண்டாம்ல? அப்புறம் நீ பேச்சு மாற மாட்டியே? என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக பேச்சு மாற மாட்டேன். போதுமா? நாம நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போகல. நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். நீ ஏன் டிம்பிள் ஆசைப்படுற மாதிரி அவளோட தனியா போய் வாழக்கூடாது? இல்ல இரு, இப்ப எதுக்கு இப்படி பதற? ஓம் பங்கு சொத்து என்னவோ அது சந்தோஷமா பிரிச்சு கொடுத்துடுறோம். அவ விரும்புற மாதிரி நீங்க 2 பேரும் தனி கொடுத்துடும் போறதுனால நமக்குள்ள எந்த பிரிவும் வர போறதில்ல. எங்க இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அன்போ மத்ததோ எதுவும் மாற போறதில்ல. இந்த பாரா, பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதுங்கிறது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா அவ அப்படியே இருந்துட்டு போட்டோம், இதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நீ நினைக்கிறது தப்பு. கரெக்ட் இல்லது. அப்படி பண்ணான்னு வச்சுக்கோ, உனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்துல நீங்க என்ன எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேம்மா. என் டிசிஷன் அதான். தனி கொடுத்து நான் போனாதான் டிம்பிளோட வாழணும்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா எனக்கு டிம்பிளே வேண்டாம். இந்தா இத படிச்சு பார்த்து இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னம்மா இது? டைவர்ஸ் பேப்பர்ஸ். உனக்கு வேற வழி இல்லைன்னு நீ சொல்றப்ப எங்களுக்கும் இதை தவிர வேற வழி இல்லை. டிம்பிளை விட்டு பிரியறதா எல்லாருக்கும் நல்லதுன்னு நீ நினைக்கிற. ஆனா எங்க புள்ள சந்தோஷமா வாழணுங்கிறது ஒண்ணுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய நினைப்பு. உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். வாட் யூ சே?